கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய மாபெரும் கிருபையினால் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காய் நாம் நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். விசேஷ வண்ணமாக 1000 வருட அரசாட்சியுடைய அநேக பாடங்களை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா கேட்டுட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு 13வது வகுப்புக்குள்ளே கடந்து போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றையிலிருந்து நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு தொடர் வேதாகம வகுப்பில் பைபிள் குரோனாலஜி, ட்ரூ பைபிள் குரோனாலஜி, எது உண்மையான வேதாகம காலக்கணக்கு அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில பாகங்களாக பிரித்து அதில் முதல் பாகத்தை நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூப்ளி நியாயப்பிரமாணம். ஸோ அப்போ யூப்ளி நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திரும்ப கொடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் 1874 எக்ஸாக்டாக கிளியராக அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை, அவருடைய ராஜ்யம் 1874 1874 எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு பார்த்தோம். அதுக்கு சில காரியங்களை நம்ம சப்போர்ட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பைபிள் குரோனாலஜியில் சில பாகங்கள் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி பேசிக் சப்ஜெக்டில் நம்ம பார்க்குற பைபிள் குரோனாலஜி இருக்குது இல்லைங்களா, அதோட சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து பார்க்கலாம் அது கூட. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆதாம் அவர் படைக்கப்பட்டதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும் எவ்வளோ வருடங்கள் அப்படின்றத படிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து இது வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்றத பார்த்து டோட்டலாக எத்தனை வருஷன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்படி தேவனுடைய வசனங்கள், அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏசாயா 14:24 வாசிக்கலாம். ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இப்படி ஏசாயா ரொம்ப கிளியராக எழுதியிருக்கார் தீர்க்க தரிசன வசனங்களில். நான் நினைச்சது நடக்கும், நான் என்ன நிர்ணயித்திருக்கணும், அது என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது நிலை நிற்கும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவர் நினைத்தது, அவர் நிர்ணயித்தது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய வசனங்களில் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட வாசிக்கும் பொழுது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிக்கிறது இல்லை இல்லைங்களா? எப்பொழுதும் நம்ம வாசிக்கிற வசனம் தான் ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி பேசிக்கான இந்த வசனங்கள் எல்லாம் முக்கியமான வசனங்கள் தான் தேவனுடைய மனசில் அவர் எப்படி அவருடைய திட்டங்களை வச்சுருக்காரு, அது எப்படி நிறைவேற்றிருக்காரு, அது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களை குறித்து படிக்கும் பொழுது அப்பாவோட சிந்தை எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே கிளியராக அவருடைய வசங்களுக்கு ஒத்து போகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேங்களா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10:6. வெளிப்படுத்துதல் 10:6 இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. 7ஆம் தூதன் அவருடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதப்படுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அப்படின்னா நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் 7ஆம் தூதன் அவர் எக்காலம் ஊதப்படும் பொழுது என்னென்னலாம் நிறைவேறும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய ரகசியங்கள் இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின பைபிள் குரோனாலஜி வால்யூம் 2
2வது அத்தியாயத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படின்னா இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எழுதியிருக்கிறவர் எல்லாம் கை கொள்ளணும் அப்படின்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதன்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாழணும். இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, காலம் சமீபமாக இருக்குது, டைம் இஸ் ஷார்ட். இல்லைங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு பாடத்தினுடைய அறிமுகமான ஒரு காரியம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்து செல்லலாம். நாட்களை குறித்து படிக்கிறோம். மனுஷனுக்கு ஒரு நாள் அப்படின்றது ஒரு நாள் தான். அது எத்தனை மணி நேரம்? 24. தீர்க்க தரிசிக்கு ஒரு நாள் 1 இயர், ஒரு வருஷம். இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம். தேவனுக்கு ஒரு நாள் அப்படின்றது 7000 வருஷம். இல்லைங்களா? அப்படின்னா 7000 வருஷத்தை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அப்படின்றது 7000 வருஷம் அப்படின்றத நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா சிருஷ்டிப்பின் வாரம் தான், கிரியேட்டிவ் வீக். இல்லைங்களா? அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கிறாரு? இல்லைங்களா? ஒரு நாள் ஃபஸ்ட்டு டேயில் என்ன படிக்கிறாரு, 2வது நாள் என்ன படிக்கிறாரு, 3வது நாள், 6வது நாளில் மனுஷன் படிக்கிறத பார்க்குறோம். அப்படின்னா அவர் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விஷயங்களை படைக்கிறார். அப்படின்னா 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த 7வது நாள் அப்படின்ற ஒரு விஷயம் டோட்டலாக எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எத்தனை வருஷம்? கடைசியாக அது அந்த ஒரு தேவன் ஓய்ந்திருக்கிற வருஷம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி 7000 வருஷம். ஓகேங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா கடைசி இந்த ஒரு நாள் 7வது நாள் தேவன் ஓய்ந்திருக்கிற நாள் அது 7000 வருஷம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 7000 வருஷம் தான் இருக்கணும். இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த கடைசி 7000 வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மனு குலத்தில் என்னென்ன நடந்துச்சு, அதற்கு காலங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வேதாகம கால கணக்கு பார்த்துருக்கோம்ல, மொத்தம் எத்தனை பாகங்களை நம்ம பார்த்துருக்கோம்? பேசிக் சப்ஜெக்டில் 1 முதல் எஸ் வெரி குட். ஜலம், ஓகே. 2வது ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணதிலிருந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 பகுதிகள் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் முதல் பார்க்கணும். ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ண அந்த நாள் வரைக்கும். 3வது பார்ட் என்ன அப்படின்னா ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணதிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரை. ஓகேங்களா? 4வது பாகம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது முதல் கானான் தேசம் பங்கிட்டது வரை. அதுக்கப்புறம் 5 நியாயாதிபதிகளின் காலம், 6 ராஜாக்களின் காலம், 7 சிறையிருப்பின் காலம், 8 சிறையிருப்பின் கால முடிவு முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 8 பார்ட்டில் எத்தனை வருஷங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? கடைசியாக குயிஸ் ப்ரோக்ராம் வச்சு உங்களை கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ரைட்டு, முதல் பாகத்துக்குள்ளே போயிடலாமா? ஸோ முதல் பாகம் ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ரசல் அவர்கள் அந்த இடத்துல ரொம்ப கிளியராக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார், இத்தனை வருஷம்னு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, ஒருத்தர் இருக்கார், அவர் வயசு இப்போ 30. அவர் 30 வயசில் ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். ஓகேங்களா? இப்போ அந்த மகனுக்கு என்ன வயசு? 1 வயசு. இப்போது அந்த பி மகன் இருக்கார்ல, அந்த பி மகன் 30 வயசில் ஒரு மகனை பெற்றெடுக்கிறார்.
இப்போ மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஏ பிறந்ததுலேருந்து, அதாவது பி பிறந்ததுலேருந்து சொல்லப்போனால் பியுடைய பிறந்ததுலேருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் ஆச்சு. 30 வருஷம். ஓகேங்களா? ரைட்டு. டோட்டலாக 30 வருஷம் ஆகிடுச்சா? இப்போ சி அவருடைய வயசு 30 ஆயிடுச்சு. அவருக்கு 30 வயசு இருக்கிறப்போ டின்னு ஒரு மகனை பெற்றெடுக்கிறாரு. அவருக்கு ஒரு வயசு இப்போ. ஓகேங்களா? இப்போ பியிலேருந்து மொத்தம் டி வரைக்கும் எத்தனை? 30 + 30 60 இல்லைங்களா? ஸோ அடுத்து டிக்கு ஒரு 30 வயசு இருக்கிறப்போ ஈயை பெற்றெடுக்கிறாரு. அவருக்கு வயசு 1. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன ஆகுது? 30 வருஷத்தை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 30 30 30 3 வேல்யூ ஆட் பண்ணோம்னா 90 வருஷம் அப்படின்னு வரும்ல. ஸோ இது போல தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆதாம் படைக்கப்பட்டதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அது நமக்கு தெரியும். ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும், ஆதாம் உண்டாக்கப்பட்டது முதல் சேத் பிறந்தது வரைக்கும் மொத்தம் 130 வருஷங்கள். அதுக்கப்புறம் சேத் முதல் ஏனோஸ் பிறந்தது வரைக்கும் 105 வருடங்கள் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஏனோஸ் இப்படி நம்ம ஒவ்வொரு கால்குலேஷன்ஸ் போட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நோவா பிறந்தது முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் 600 வருஷம். அந்த ஒரு காலப்பகுதி மட்டும். இப்போ டோட்டலாக ஆதாம் உண்டாக்கப்பட்டது முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 1656 வருடங்கள். சரிங்களா? 1656 வருடங்களை இப்போ என்ன பண்ணோம்? ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காலங்கள் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வரப்போகிற பாகங்கள் இருக்குது இல்லைங்களா? பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இதெல்லாம் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம சொன்னால் தான் நமக்கு இன்னும் கிளியராக அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ முதல் பகுதிக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 1656 வருடங்கள். பாகம் 2 என்ன? ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணது வரைக்கும் இல்லைங்களா? இப்போ ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணது வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படின்னா முதலாம் உலகத்தினுடைய கால்குலேஷன் பார்த்தோம்ல, இவருக்கு இந்த வயசு இருக்கிறப்போ இவர் பிறந்தார், இவருக்கு இந்த வயசு இருக்கிறப்போ இவர் பிறந்தார் அப்படின்னு அதே போல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இருந்தாலும் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணது வரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எப்படி? ஓகேங்களா? அதனால் ஆபிரகாம தேவன் அழைக்கிறார் இல்லைங்களா? அந்த வசனங்களை படிச்சுட்டு நம்ம போகலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் உன் தேசத்தை உன் இனத்தை விட்டுட்டு நீங்கள் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு, உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல பர்டிகுலராக நம்ம எந்த ஒரு காலப்பகுதி ஈவன் சொல்லப்போனால் எந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா, ஆபிரகாம் எந்த இடத்துல இருந்த ஒரு காலப்பகுதி அது? ஆரானில் இல்லைங்களா? ஸோ ஆரானிலிருந்து போகிற ஒரு விஷயம். அப்போ அவருக்கு என்ன வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஓகேங்களா? இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த இடத்துல இப்போது தேவன் ஆபிரகாம் தானே கூப்பிட்டாரு. ஆபிரகாம் கூப்பிட்டாரு. இப்போ அவர் தானே வந்திருக்கணும். கூட யாரெல்லாம் வர்றது? ஊர் என்ற தேசத்திலிருந்து வராங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஊர் என்ற தேசத்திலிருந்து யாரெல்லாம் வர்றதுன்னா, தேராகு,
அப்புறம் லோத்து, ஆபிரகாமுடைய மனைவி 4 பேர் வராங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பிற்பாடு இங்கே ஆறானில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேராகுடைய விஷயம் வாசிக்கலாம். இதுக்கப்புறம் ஆதியாகமம் 11:31 முதல் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே இருந்துட்டாங்க. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு எங்கே மறிக்கிறாரு? ஆரானிலே மறிக்கிறார். இப்போ என்ன கேள்வினா தேராகு 205 வயசில் மறிக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75 வயசு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கோரிலேட் ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:4. அப்போஸ்தலர் 7:4. அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அப்படின்னா அங்க பாருங்களேன் வசனம் எப்படி இங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். ஓகேங்களா? காரானூர் அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடம் விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஓகேங்களா? அப்படின்னா இந்த இடத்துல தேராகு மரித்த பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆபிரகாம் அந்த காரானூர் ஆரான் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து எங்கே வராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது கானான் தேசத்துக்கு என்ன பண்ணுறாரு? கிளம்பி வர ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேராகு மரித்தது 205 வருஷம். ஓகேங்களா? அப்போ ஆபிரகாம் அந்த டைமில் எவ்வளோ வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது 75. ஓகேங்களா? அப்போ 205 வருடங்களாக பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜலப்பிரளயம் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் யார் வருவாங்க? சேம், காம், யாஃபேத். அதுக்கப்புறம் வர ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்கும். ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணப்பட்டது வரை. சரிங்களா? இப்போ ஜலப்பிரளயம் முதல் அர்பகசாத் பிறப்பு வரைக்கும் 2 வருஷம். ஓகேங்களா? ஜலப்பிரளயம் முதல் அர்பகசாத் பிறப்பு வரைக்கும் 2 வருஷம். அர்பகசாத் பிறந்தது முதல் சாலா பிறந்தது வரைக்கும் 35 வருடங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாலா, ஏபேர், பேலோகு இப்படி எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ கடைசியாக நாகோர் பிறந்தது முதல் தேராகு பிறந்தது வரைக்கும் 29 வருடங்கள். சரிங்களா? அடுத்து தேராகு பிறந்ததுலேருந்து சொல்லப்போனால் இல்லைங்களா அவர் மரித்த வரைக்கும் எத்தனை வருஷம்? 205 வருடங்கள். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தேராகு மரித்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார் இல்லைங்களா, அதுவும் 2 தான். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அப்படின்னா 2வது பாகத்தில் மொத்தம் எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு? 427 வருடங்கள். சரிங்களா? ஸோ அப்படின்னா பாடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்து 3வது பாகம் நான் கேட்கணும், ஆனால் போட்டேன். பார்த்துட்டிங்களா? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரை. சரிங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வாசிக்கலாம். கலாத்தியர் 3:16. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ரைட். அப்புறம்
ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை உயர்த்தமாக்க மாட்டாது. அப்படின்னா கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷம் வந்த வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை அது செல்லாததாக்காது. ஓகேங்களா? ஸோ உயர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னா அது செல்லாததாக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நம்ம சில டிரான்ஸ்லேஷனில் படித்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 430 வருஷத்துக்கு பின்பு. ஸோ இது ERVயில் படிச்சோன்னா அழகாக இருக்கும், வாசிக்கலாம். எனவே நான் சொல்வது என்னவென்றால் சட்டங்கள் வருவதற்கு முன்னாடி ஆபிரகாமிடம் தேவன் ஒரு உடன்படிக்கையை அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறார். பாருங்களேன், இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகாரப்பூர்வமான உடன்படிக்கை. சட்டங்களோ 430 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தது. அப்படின்னா சட்டங்களோ 430 வருடங்களுக்கு பின்னர் வந்தது. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணப்பட்டதிலிருந்து இல்லைங்களா, ஸோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற காலம் வரைக்கும் மொத்தம் எத்தனை வருஷம்? 430 வருஷம் கிளியராக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். எனவே அது அந்த உடன்படிக்கையை எவ்வகையிலும் பாதிக்காது. சட்டங்கள் வந்தாலும் உடன்படிக்கை அது பாதிக்காது. தேவன் ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த வாக்குத்தத்தமும் தவறாதது. இதான் இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு வசனத்தை படித்தோம் இல்லைங்களா முன்னாடி. ஸோ இதுதான் 430 வருடங்கள் அப்படின்னா இந்த 430 வருடங்கள் எங்கேருந்து எது வரைக்கும்? தேராகம் பறிச்சுது இல்லைன்னா ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுது, அதிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதி வரைக்கும் மொத்தம் எத்தனை வருஷம்? 430 வருஷம். ஓகேங்களா? இதே இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் படித்தோம் அப்படின்னா தேவன் ஏற்கனவே முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை 430 ஆண்டுகளுக்கு பின் வந்த திருச்சட்டம் செல்லாதாக்கிவிட முடியாது. ரொம்ப கிளியராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 430 வருஷம் அப்படின்றது ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணதிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரை. அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை எங்கே கொடுத்தார் தேவன்? சீனாய் மலையில் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லைங்களா? பஸ்கா. அப்போது பஸ்கா அப்படின்ற ஒரு விஷயம் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு விஷயம். ஸோ பஸ்கா அனுசரிக்கிற ஒரு பிரமாணம் தான் அவங்களுக்கு முதல் பிரமாணம். இது ரொம்ப முக்கியம், நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படின்னா எகிப்திலிருந்து அவங்க வெளியேறாங்கல்ல, அந்த ஒரு காலம் அது கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காலம், அந்த ஒரு வருஷம், அது வரைக்கும் மொத்தமாக எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 430 வருஷம் இல்லைங்களா? ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த இடத்துல வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருடம். பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடும் இல்லைங்களா? அதாவது எகிப்துடைய அவங்களுடைய சோஜர்னி இருக்கு இல்லைங்களா, அதாவது டெம்பரவரியாக அவங்க அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜேர்னி இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுவாங்க, அப்புறம் ஜேர்னி இருக்கும், ஸ்டே பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய காலம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இப்போ வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எகிப்து தேசத்திலே 430 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னு இல்லைங்களா? ஆனால் 3வது பகுதியில் நம்ம என்ன படித்தோம்? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணதுலேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரை. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறது தான் எகிப்திலிருந்து குடியிருந்த ஒரு காலப்பகுதி வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம், கிளியராக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எகிப்தில் குடியிருந்த வருஷங்கள் 430 வருஷம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே எங்கே வராங்க? எகிப்து, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இல்லைங்களா? யாக்கோபுடைய சந்ததி எங்கே போவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது யாக்கோபு யோசேப் மூலமாக எகிப்துக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் எகிப்தில் யாக்கோபுடைய பிள்ளை லேவி, அப்புறம் லேவியுடைய மகன் வருவார்,
அதுக்கப்புறம் தான் மோசே வருவார். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை தான் அங்கே வரும் இல்லைங்களா, எகிப்து தேசத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ எகிப்து தேசத்தில் 3 தலைமுறை ஒரு 50-60 வருஷம் எடுத்துக்கிட்டால் கூட எப்படி 430 வருஷம் எகிப்து தேசத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ ஆனால் இதுக்கு கொடுக்குற விளக்கங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கலாம். Now the sojourning of the children of Israel who dwelt in Egypt was 430 years. இப்போ 430 வருஷம் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எகிப்து தேசத்தில் இருந்திருக்காங்க. சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேர்டு சோஜர்னிங் இருக்குல்ல, சோஜர்னிங்னா என்ன, அவங்க டெம்பரரியாக அந்த கூடாரத்தில் இருக்கிற விஷயம். எகிப்துலேயும் அதான் அந்த நிலை தான் இல்லைங்களா. ஆபிரகாமுக்கு எந்த நிலை? டெம்பரவரியாக தான் என்ன பண்ணார், கூடாரவாசியை தான் என்ன பண்ணார்னா வந்தார். எங்கேருந்து? ஆரான் காரானூர்லேருந்து நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அங்கேருந்து வந்த ஒரு விஷயம் சோஜர்னிங் இல்லைங்களா, which means wandering or temporary living. அப்போ சோஜர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு தற்காலிகமாக இருக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போ தற்காலிகமாக இருக்கிற ஒரு விஷயம் எங்கே மட்டும் இல்லை, எகிப்தில் மட்டும் இல்லை இல்லைங்களா. எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணதிலிருந்து அவருக்கு அது சோஜர்னிங் தான் இல்லைங்களா. ஸோ இதை தான் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆபிரஹாம்ஸ் ஃபேமிலி லிவிங் இன் கானான் அண்ட் எஜிப்த் இல்லைங்களா. ஸோ இவங்க கானானில் இருந்த ஒரு விஷயமோ ஒரு காலமோ எகிப்தில் இருந்த காலமோ ரெண்டு சேர்த்து தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லலாம் சோஜர்னிங் அப்படின்னா அர்த்தம். இந்த ஒரு விளக்கத்தை என்ன பண்ணுறான்னு கொடுக்குறாங்க. ஆனாலும் வசனம் ரொம்ப கிளியராகவும் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரைட்டு. இப்போ பாருங்களேன், எகிப்திலே இவங்க இருந்த காலங்கள் 430 வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர் இல்லைங்களா. அப்புறம் எகிப்தில் இவங்க இருக்கிறது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிற வரைக்கும் 430 வருஷங்கள் இங்கே வரும் இல்லைங்களா. எகிப்து தேசத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணுற முடியாது, எடுத்துட முடியாது இல்லைங்களா. ஸோ அடுத்து இந்த 430 வருஷம் முடியுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க கிளம்பி வெளியே வராங்க. வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ரைட், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த 430 வருஷம் அப்படின்றது எகிப்து தேசத்தில் இவங்க இருந்த நாட்கள் மட்டும் இல்லை இல்லைங்களா. அது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சோஜர்னிங் அந்த ஒரு வார்த்தை இல்லைங்களா. ஸோ அப்போது ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணதிலிருந்து எந்த நாள் வரைக்கும், நியாயப்பிரமாணம் பஸ்கா கொடுக்கப்பட்டதிலிருந்து அவங்களுக்கு 430 வருஷம் கிளியராக. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்பணும். என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இங்கே ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார் இல்லைங்களா. இவர் எங்கே இருக்கிறப்ப தேவன் ஆபிரகாமோடு பேசினார், ஊருன்னு தேசத்திலே இல்லைங்களா. ஆனால் நம்ம இப்போ எங்கேருந்து எடுத்துக்கிறோம், தேராகம் பரிசத்துலேருந்து. அதாவது எந்த இடத்துல இருந்துன்னா ஆரான் காரானூர் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போது உடன்படிக்கை அப்படின்றது தேவன் அதை எப்படி ஏற்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆபிரகாம் கிட்ட ஊர் என்னும் தேசத்தில் இருக்கும்பொழுது கூட தேவன் சொல்கிறாரு தான், ஒரு காலிங், அது ஒரு அழைப்பு இல்லைங்களா. ஆனால் கண்டிஷன் இருக்கணும் இல்லைங்களா. என்ன கண்டிஷன்? தேவன் சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்து சொன்ன இடத்துக்கு என்ன பண்ணணும், போய் சேரணும்ல இல்லைங்களா. ஸோ அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அவர் ஊருன்னு தேசத்துலேருந்து அவர் கிளம்பி வரணும். இப்போ வந்துட்டார் இங்கே தேராகு, அதாவது ஆரான் ஒரு தேராகு 4 பேர் மொத்தம் ஆபிரகாமோட சேர்த்து. ஓகேங்களா. ஸோ அதை குறித்து வாசிக்கலாம் பாருங்கள். இது ஆபிரகாமின் தந்தை தேராகு இறப்பதற்கு முன்பும் அவர் ஆரான் அல்லது காரானில் வசிக்க வருவதற்கு முன்பும் கடவுள் அவருக்கு உடன்படிக்கையை முன்மொழிந்தார் என்பதை குறிக்கிறது. போதும் சிஸ்டர். இப்போ என்னன்னா இந்த முன்மொழிதல் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரப்போஸ்டு அப்படின்னு இங்கிலீஷில் பிரதர் எழுதியிருக்காங்க. எங்கன்னா ஊர் என்னும் தேசத்தில் இருக்கும்பொழுது தேவன் பேசுகிறார் இல்லைங்களா, அதுதான் ப்ரப்போசல் இல்லைங்களா.
ஸோ அப்போ ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாசிக்கலாம். ஆனால் உடன்படிக்கை உண்மையில் செய்யப்படுவதற்கு முன்பு ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் கோரும் ஒரு நிபந்தனை இருந்தது. இதுதான் உடன்படிக்கை உண்மையில் செய்யப்படுவதற்கு முன்பு ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் கோரும் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருந்துச்சு. இந்த நிபந்தனை என்னவென்றால், அத்தகைய உடன்படிக்கை தன்னுடன் செய்யப்படும் என்ற வாக்குறுதியில் அவர் தனது சொந்த நாட்டையும் உறவையும் விட்டுவிட்டு தான் வழிநடத்தப்பட்ட தேசத்திற்கு செல்வதன் மூலம் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஸோ இதான் கண்டிஷன். என்ன விசுவாசத்தை வெளிப்படுத்தணும்? தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, சொந்த உறவை விட்டு, இல்லைங்களா, எல்லாரையும் விட்டுட்டு இவர் என்ன பண்ணணும்னா தேவன் மேலே விசுவாசத்தை வச்சு கிளம்பி வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கிளம்பி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே வந்தாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரான், இல்லைங்களா, காரானூருக்கு வந்தாச்சு. அப்படின்னா நம்ம எங்கே இருந்து தான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆரான்லேருந்து தான் கால்குலேட் பண்ணோம், இல்லைங்களா. நம்ம ஊர் இன்னும் தேசத்தில் உள்ளே போயிட்டுலாம் எடுக்கக்கூடாது. அப்போ ஆரான் அப்படின்ற ஒரு பிளேஸில் அங்கே வந்ததை நம்ம பார்க்குறோம். அங்கே தேராக மறிச்சது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ஆபிரகாம் மட்டும்தானே கிளம்பி வரணும், ஏன் இவங்க 4 பேரும் வந்தாங்க? அதுக்கு அருமையான பிரதர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, நானே சொல்லிடுறேன். ஓகேங்களா, இல்லை நான் இதில் திஸ் ஆபிரகாம் டிட், ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுடைய மனைவி, அப்புறம் லோத்து, வயசான அப்பா, இல்லைங்களா, shared his faith and decide to share his fortunes with him. They were permitted to do so and started for the land of promise. அதாவது தேவன் ஊர் என்ன தேசத்திலே ஆபிரகாம்கிட்ட பேசிட்டாரு. பேசிட்டு இவர் மட்டும் போகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவர் மட்டும் யார்கிட்டையும் சொல்லாமல் என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்கணும். இப்போ யாரையும் கூப்பிட்டு போகிறாரு? ஆபிரகாமையும் கூப்பிட்டு போகிறாரு. ஒய்ஃப் இருக்காங்க, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபிரகாம் இருக்காங்க, லோத்து இருக்காங்க, சாரி தேராக இருக்காங்க, லோத்து இருக்காங்க, இல்லைங்களா. ஸோ இப்போ யாரோட தேவன் அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்காருன்னா ஆபிரகாமோட தான். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தின் அடிப்படையில் ஷேர் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் நடக்காது. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தேராக ஆரானில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல அவர் அங்கே மறிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பட் இங்கே பண்ணப்பட்டது ப்ராமிஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினட்டாக அது ஆபிரகாமுக்கு தான். லோத்து கூட என்ன பண்ணுறாருன்னா வந்து டிவியேட் ஆகி சோதோம் குமாரை போயிருந்தா நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கடைசியாக படிக்கிறோம், த கவர்னன்ட் வாஸ் மேடு ஜஸ்ட் ஆஃப்டர் ஹி என்டர் த லேண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது, ஸோ ஆபிரகாம் டிபார்ட்டட் அவுட் ஆஃப் ஹாரான் as the Lord has spoken unto him. அதாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம் ரொம்ப கிளியராக. ஓகேங்களா. ஸோ அப்போது ஆரானை விட்டு அவர் அங்கேருந்து கிளம்பும் பொழுது தான், இல்லை தேராக மறிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உடன்படிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அது உறுதி பண்ணப்படுது. ஈவன் சொல்லணும்னா எக்ஸாக்டாக இவர் கானான் தேசத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் நாட்கள் எடுத்திருக்கோம் நம்ம சொல்லுவோம், 1 வருஷம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா. அதாவது ஆரான்லேருந்து கானான் தேசத்துக்கு வர்றது அப்படின்னு 1 வருஷம் ஆகும்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ 1 வருஷம் ஆயிருக்கலாம், கம்மியாகவும் ஆயிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு கவர்னன்ட்டை ரொம்ப கிளியராக அந்த ஒரு விஷயத்தை நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேராக மறிச்சதுலேருந்து கிளியராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அது ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணதுலேருந்து, தேராக மறிச்சதுலேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரை கரெக்டாக எக்ஸாக்டாக 430 வருஷங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 3வது பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ஒரு டவுட் வரும் நமக்கு, 430 வருஷம் இப்படி தான், ஆனால் எகிப்து தேசத்தில் எத்தனை வருஷம் இவங்க இருந்தாங்க ஆபிரகாமுடைய சந்ததி? அது கண்டுபிடிக்கலாம்ல. எத்தனை வருஷம்? 198 வருடங்கள், இல்லைங்களா. ஸோ நம்ம பார்க்கலாம் எத்தனை வருஷம் அப்படின்றத கூட நம்ம சிந்திக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் 430 வருஷம் இருக்கு இல்லைங்களா. இது ஆபிரகாம்
அவர் அங்கே உடன்படிக்கை பண்ணதிலிருந்து ஈவன் சொல்லப்போனால் கானான் தேசத்தில் இருக்கிறதுலேருந்து, ஓகேங்களா, கானான் தேசத்தில் இருந்த வரைக்கும் ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் எகிப்து தேசத்துக்கு போன ஒரு காலம் இருக்குது. கானான் தேசத்தில் இருந்த காலம் ஒன்று, எகிப்து தேசத்தில் சஞ்சரித்த காலம் ஒன்று. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ தான் எத்தனை வருஷம் வரும்? 430 வருஷம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இப்போ என்ன பண்ணலன்னா, எகிப்து தேசத்தில் இவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் கானான் தேசத்தில் இவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க கண்டுபிடிக்கலாமா? ஆபிரகாம் அவர்லேருந்து. அப்போ எகிப்து தேசத்தில் அது கஷ்டம். ஈவன் இப்படி எடுத்துக்கலாம், கானான் தேசத்தில் இவங்க எத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இதிலேருந்து அதை மைனஸ் பண்ணோம்னா இவங்க எகிப்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு கால்குலேஷன் இங்கே இருக்குது. தேராக மரித்த வரைக்கும், அதாவது என்ன, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணது 75 வயசில் தானே. இப்போ கானானில் சஞ்சரித்த வருஷங்கள் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவர் ஒன்றும் கானானுக்கு என்ன பண்ணல, போகல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் கானான் தேசத்துக்கு போயிட்டு ஈசாக்கை பெற்றெடுக்கிறாரு. ஈசாக்கை பெற்றெடுக்கும்போது இவருக்கு எத்தனை வயசு? 100 வயசு. அப்போ கானானில் சஞ்சரித்த வருஷங்கள் எத்தனை? இப்போ இது வரைக்கும் 25 வருஷம்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 25 வருஷம்தான். அடுத்து ஈசாக்கு வயதான போது யாக்கோபை பெற்றெடுத்தார். அப்போ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வயதான பொழுது, நான் மாற்றி சொல்லிட்டேன்னா ரைட்டு, ஓகே. ஈசாக்கு 60 வயதான போது யாக்கோபு பிறந்தார். ஸோ அப்போ இவருக்கு 60னா யாக்கோபுக்கு 1 வயசு. இப்போ என்ன பண்ணலாம், 25 வருஷம். இப்போ ஈசாக்குக்கே என்ன ஆயிடுச்சு, 60 வருஷம் ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை வருஷம்? 25 + 60 85 வருஷம் இங்கே கானான் தேசத்தில் இருக்காங்க. முடியல இன்னும். அப்போ யாக்கோபு எத்தனை வருஷம் கானான் தேசத்தில் இருந்தாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இல்லைங்களா? ஏன்னா யாக்கோபு எங்கெங்கே இருக்காரு? கானான் தேசத்துலையும் இருக்காரு, எகிப்தில் இருக்கார். அப்போ யாக்கோபு கானான் தேசத்தில் எத்தனை வருஷம் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவர் எத்தனை வருஷம் எகிப்தில் இருந்தார் என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைனா எகிப்தில் இவர் எத்தனை வருஷம் இருந்தார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஏதாவது வசனங்கள் இருக்கா ஆராய்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எத்தனை வருஷம் யாக்கோபு உசுரோடு இருந்தார் அப்படின்னா 147 வருடங்கள். அவர் மொத்த வயசு 147. ரொம்ப கிளியரான வசனம் இருக்குது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் யாக்கோபு எகிப்தில் வாழ்ந்த வருடங்கள் 17 அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ யாக்கோபு எகிப்தில் வாழ்ந்த வருடங்கள் 17 அப்படின்னா இவர் எத்தனை வருஷம் கானான் தேசத்தில் இருந்திருக்கணும்? 130 வருஷம். ஸோ 147 - 17 130 வருஷங்கள் இவர் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கானான் தேசத்துக்குள்ளே இருந்திருக்கணும். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியார் இவன் சொல்லப்போனால் ஆபிரகாமிலிருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். அப்போ 25 60 130 வருடங்களை ஆட் பண்ணோம்னா எத்தனை வருஷம் வருது? மொத்தம் 215 வருடங்கள். ஓகேங்களா? அப்போ 215 வருஷம் ஆபிரகாமுடைய சந்ததி கானான் தேசத்தில் இருந்த விஷயம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், 430 மைனஸ் பண்ணோம். சரிங்களா? அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி கானானில் இருந்த வருஷங்கள் ப்ளஸ் ஆபிரகாமுடைய சந்ததியார் எகிப்தில் இருந்த வருஷங்கள் 430. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியார் எகிப்தில் இருந்த வருஷங்கள் எத்தனைன்னு பார்க்கணும்னா 430ல் 215 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 215 தான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக 215 வருடங்கள். பாருங்கள், ரெண்டாக பிரியுது. ஓகேங்களா? அப்போ இங்கே 215 வருஷம், இங்கே 215 வருஷம். சரி, இதை இன்னும் வேறு ஏதாவது பிரதர்ஸ் நம்முடைய அன்பு சகோதரர்கள் எழுதியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது சார்ட்டில் இதை போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இந்த சார்ட்டை பார்த்தா நமக்கு கண்ணே கூசும். சின்னதாக எவ்வளோ நுணுக்கமாக எழுதியிருக்காங்க பாருங்கள். நல்லா இது எலாபரேட், இது கொஞ்சம் நல்லா இன்னும் ஜூம் பண்ணால் ரொம்ப கிளியராக இருக்குது இந்த பிக்சர். ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சரில் இந்த 215 வருடங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதை ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா? ஸோ அப்போ 215 வருடங்கள் ப்ளஸ் 215 வருடங்கள் 430 வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த மூன்றாவது பாகம் மறந்துடக்கூடாது. எதுலேருந்து எது வரைக்கும்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணதுலேருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும்
430 வருஷம் இல்லைங்களா? அப்போ எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? 215 வருடங்கள் இருந்திருக்காங்கன்றதை நம்ம என்ன பண்ண கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ 4வது பார்ட் என்ன? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து கானான் தேசம் பங்கிடப்பட்டது வரைக்கும். ஓகேங்களா? வசனம் கூட வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும், அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். ஸோ இவங்களுடைய வனாந்தர பிரயாணம் அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலப்பகுதி அப்படின்றது இவங்களுடைய எகிப்து அந்த ஒரு தேசத்துலேருந்து வெளியிட வர ஒரு விஷயம். இவங்களுடைய பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அப்படின்னா வனாந்தர பிரயாணம் இவங்களுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 40 வருஷம் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது போயிட்டு வேவ் பார்க்குறாங்க. 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்க? துர்ச்செய்தி சொல்கிறாங்க. 10 பேர் நற்செய்தி சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? நற்செய்தி 2 பேர், 10 பேர் துர்ச்செய்தி சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டலாக 40 வருடங்கள் வனாந்தர பிரயாணம் இல்லைங்களா? ஸோ அதான் நம்ம என்ன 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும்பொழுது கூட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்துட்ட பிறகு அந்த ஒரு வருஷம் வந்துட்ட பிறகு இந்த ஒரு விஷயத்து நடக்குது. அடுத்து வாசிக்கலாம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். ஓகே, இந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். அப்போ இப்போ அடுத்து இந்த 4வது பார்ட்டில் எதுலேருந்து எது வரைக்கும் பார்க்குறோம்? நியாயப்பிரமாணம். ஏன்னா இது மேத்தமெட்டிக்ஸ்ன்றதுலாம் கொஞ்சம் ராவாக தான் இருக்குது சப்ஜெக்ட். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுலேருந்து கானான் தேசம் பங்கிடப்பட்டது வரைக்கும். ஓகேங்களா? அப்போ எத்தனை வருஷம் வனாந்தர பிரயாணம்? 40 வருஷம். இப்போ அடுத்து கானான் தேசத்துக்குள்ளே அவங்க உள்ளே போயிட்ட பிறகு தேசம் பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டது. அப்போ தேசம் பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? 6 வருஷம். வாசிக்கலாம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். காதேஸ் பர்னேயாவில் இருந்து தேசத்தை வேவு பார்க்கறது போகிறப்போ இங்கே காலேப்புக்கு எத்தனை வயசு? காலேப்புக்கு எத்தனை வயசு? 40 வயசு. சரிங்களா? அப்படின்னா இவர் எகிப்துலேருந்து புறப்படுறப்ப எத்தனை வயசாக இருந்திருக்கணும்? இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. சரி, ஓகே சிஸ்டர், ஓகே நீங்கள் வாசிக்கலாம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருடம் ஆயிடுச்சு. இப்பொழுது 45 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா அங்கே 40 வருஷத்தில், அதாவது 40வது வயசில் இவர் வேவு பார்க்க போனார். இவருடைய உத்தமமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ 40 வயசு வேவு பார்க்க போன பிறகு நம்ம அதுக்கு அப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்கே வராரு அப்படின்னு பார்க்கும்போது கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டு தேசமெல்லாம் பங்கிடப்பட்டு கொடுத்தாயிடுச்சு. ஸோ கடைசியாக உக்காஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருடம் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை வயசு இவருக்கு? எத்தனை வயசு? 40 + 45 85 வயசு. இன்று நான் 85 வயதுள்ளவன் அப்படின்றத என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போது நாம் கண்டுபிடிச்சிட்டோம். சார்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இவருக்கு காதேஸ் பர்னேயாவில் இருக்கிறப்ப எத்தனை வயசு? சரி, 40 வயசுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் என்ன ஆகுது? வனாந்தர பிரயாணம் மொத்தம் 40 வருஷம் தானே இல்லைங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? வனாந்தர, அதாவது கானான் தேசத்துக்கு வந்துட்டு வேவு பார்க்க போகிறாங்க இல்லைங்களா? அப்போ எகிப்துலேருந்து கானான் தேசத்துக்கு வந்துட்டு வேவு பார்க்க போவாங்கல்ல, அது எத்தனை வருஷம்? 1 வருஷம். சரிங்களா? அப்படின்னா
காலேப்பு எகிப்திலிருந்து கிளம்புறப்ப அவருக்கு எத்தனை வயசு? 40 தானே? 39. சரி, நம்ம இப்போ போட்டுடலாம், வந்துடுதில்ல. ஓகேங்களா? ஸோ இவருக்கு 45 வயசு காதேஸ் பர்னேயாவில். கானான் பாகம் செய்யப்பட்டது வந்து 75 வயசில். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 40 வருஷம், 45 வருஷம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், இப்படி பார்த்தோம்னா எத்தனை வருஷம் வரும்? 45 வருஷம் தான் வரும். கேல்குலேஷன் பாருங்கள் கொஞ்சம். ஸோ அப்போ காதேஸ் பர்னேயாவில் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வனாந்திர பிரயாணமே 40 வருஷம் ப்ளஸ் 5 வருஷம் அங்கே கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. ஓகேங்களா? இப்போ எங்கே போயிடக்கூடாதுன்னா, நம்ம அதாவது 40வது வயசில் தான் இவர் எகிப்து தேசத்துலேருந்து கிளம்பும் பொழுது காலேப்புக்கு 40 வயசுன்னு என்ன பண்ண முடியாது? இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அந்த வனாந்தர பிரயாணம் ஆரம்பிக்கும் பொழுது காலேப்புக்கு 39 வருடம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது? காதேஸ் பர்னேயா வந்துட்டாங்களா? காதேஸ் பர்னேயா வந்து 1 வருஷம், இப்போ இந்த வருஷம் ஆட் ஆகிடுங்க. ஓகேங்களா? அப்படின்னா இவர் எத்தனாவது வயசில் கானானுக்கு சென்றிருப்பார் இல்லை போயிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 40 வருஷம். ஓகேங்களா? அதாவது 40 வருஷமா இல்லை, 79வது வயசில் டோட்டலாக. ஏன்னா வனாந்திர பிரயாணம் 40 வருஷம் தானே. அதாவது வனாந்திர பிரயாணம் 40 வருஷம் தான், இந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நம்ம இதில் 2 கேல்குலேஷன்லாம் போடுவாங்க, நம்ம 1 கிளியராக பார்த்துருவோம். 1 என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 40 வருஷம் வனாந்திர பிரயாணம் ப்ளஸ் 6 வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கானான் தேசத்தை பங்கு கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ யாருடைய வயசை நம்ம கால்குலேட் பண்ணி இதை பார்க்குறோம்னா காலேப்புடைய வயசு நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ 39வது வயசில் இவர் எகிப்திலிருந்து கிளம்புறாரு. அதிலிருந்து 40 வருஷத்தை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 79வது வயசில் கானானுக்குள்ளே போயிட்டார். அப்போ 1 + 39 40, இங்கே 40 வருஷம் கிளியராக வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்து 79வது வயசுலேருந்து மொத்தம் எத்தனை வருடங்கள் இருக்குது? இப்போ 85 75 மைனஸ் பண்ணோம்னா 6 வருஷம் இருக்குது. அந்த 6 வருஷம் தான் கானான் பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 40 + 6 46. இப்போ யாருடைய ஏஜை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்? காலேப்புடைய வயசை வச்சு கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு பாயிண்டில் நம்ம புரிஞ்சிக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா காலேப்புக்கு 40 வயசு இருக்கிறது தான் இவர் கிளம்புனாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. அப்படி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இங்கே 45 வருடம் தான் வரும், இங்கே 5 வருஷத்தில் தான் கானான் பங்கிடப்பட்ட வருஷங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ மொத்தம் 46 வருடங்கள் 5 நியாயாதிபதிகளின் காலம். ரசல் இந்த ஒரு பார்ட்டை நியாயாதிபதிகளின் காலம் தான் ஜட்ஜஸ் டே, த டைம் ஆஃப் பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ். இதை குறித்து எழுதும் பொழுது ரொம்ப கன்ஃபியூஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் இருந்துக்கிற வசனங்களும் சரி கொஞ்சம் இருந்தாலும் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட சில கால்குலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எழுதியிருக்காங்கல்ல, பவுல் எழுதியிருக்காரு இல்லைங்களா, அதுதான் முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எழுதியிருக்காங்க. வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலம் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு. ஸோ அப்படின்னா கானான் தேசத்துக்குள்ளே போயிட்ட உடனே நியாயாதிபதிகளின் காலம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் நியாயாதிபதி யோசுவா இல்லைங்களா, அது உள்ள என்ட்ரான பிறகு அதுக்கப்புறம் கடைசியாக நியாயாதிபதி யாருன்னு பார்த்தா சாமுவேல். ஸோ மொத்தம் 450 வருடங்கள் இல்லைங்களா. ஸோ அதில் ஏறக்குறைய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷில் படித்தோம்னா ஆல் திஸ் டூக் அபவுட் 450 இயர்ஸ். அபவுட் 450 இயர்ஸ் அப்படின்றத ஏறக்குறைய அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழில். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ ஏறக்குறைய அப்படின்றது எப்படி நம்ம இது எக்ஸாக்டாக ஏறக்குறைய தானே, அதை ஏறக்குறையன்றது ஏறக்குறைய 450 அப்படின்னா இது எக்ஸாக்டாக தானே இல்லை மேலே கீழே இருக்குமா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பவுல் எழுதியிருக்காரு அப்படின்னா ரொம்ப கிளியராக எழுதியிருப்பார். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்கள் ஆதரித்து. அப்போ 40 வருஷம் அப்படின்றது வனாந்தர பிரயாணம் தானே. அப்போஸ்தலர் 13-18 படிக்கிறோம்ல இல்லைங்களா. இங்கே எப்படி இருக்கும்? ஏறக்குறைய இருக்கா?
இல்லையே, இல்லைங்களா? ஆனால் இங்கிலீஷில் படித்து பார்த்தா இருக்குது. எப்படி இருக்குது? அண்ட் ஃபார் அபவுட் 40 years, இல்லைங்களா? இங்கிலீஷில் படிக்கிறப்ப அபவுட் 40 years. அது தமிழில் ஒரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க 40 வருஷ காலம்னு. அதே இன்னொரு இடத்துல 450 வருஷம் நியாயாதிபதிகளின் காலம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களே, அங்கே அபவுட் 450 years தான் இருக்குது. அங்கே மட்டும் ஏறக்குறையன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் படிக்கிறப்ப கிளியராக தான் இருக்குது. அப்படின்னா அபவுட் அப்படின்னு ஒரு இயர் போகிறாருன்னா அது எக்ஸாக்டாக என்ன ஆகுது? அந்த வருஷம்தான், இல்லைங்களா? ஸோ பவுல் கிறிஸ்து இயேசுக்கிட்ட இருந்து வாங்கின வருடங்களை நம்ம கிளியராக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ ஏறக்குறைய 450 வருஷம் அப்படின்னு சொல்கிறதோட 450 வருடம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப கிளியராக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆனால் இங்கிலீஷில் படித்தா ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரியுது பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல் திஸ் டுக் அபவுட் 450 years. அப்போ அப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா நியாயாதிபதிகளும் 430 வருஷம் அதாவது நியாயம் விசாரித்தாங்க. அண்டு ஆஃப்டர் தட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. ஆஃப்டர் தட் அப்படின்னா 450 வருஷம். ஹீ கேவ் தம் ஜட்ஜஸ் அன்டில் சாமுவேல் த ப்ராஃபிட் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்குல்ல இங்கே அபவுட் 450 years, அதுக்கப்புறம் எண்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப கிளியராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ரசல் சூப்பராக அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோட் பண்ணி எழுதியிருக்காங்க 2வது வால்யூமில். ஓகேங்களா? இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த அண்ட் ஆஃப்டர் தட் ஹி கேவ் ஹிம் இல்லை சாரி அபவுட் 450 years இருக்கு இல்லையா? அபவுட் அப்படின்றதுனுடைய அந்த கிரேக்கு பதம் எப்படின்னா ஹோஸ் அப்படின்றது. ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டியூரிங், வைல், இல்லைங்களா? டியூரிங் த பீரியட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். அப்படின்னா நம்ம கிளியராக எடுத்துக்கலாம். அபவுட் அப்படின்றத எக்ஸாக்டாக 450 தான். டியூரிங் த 450 years சொல்லலாம். ஓகேங்களா? எப்படின்னா அடுத்து திஸ் பேசேஜ் வுட் பி பெட்டர் டிரான்ஸ்லேட்டட். இப்போ தான் நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப் அண்ட் ஆஃப்டர் ஹீ அப்படின்னு வருது இல்லை, அதுக்கு கிளியரான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. ஹீ கேவ் unto them judges during the space of 450 years. ஸோ அப்போ 2 டிரான்ஸ்லேஷன் நமக்கு காண்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஒன்று சீரியாக் ரீட்ஸு ஒன்று, 2வது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்லேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொடுப்பாங்க. 2 டிரான்ஸ்லேஷன் இருக்கீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஹீ கேவ் unto them பாருங்களேன், அவர் அவங்ககிட்ட நியாயாதிபதிகளுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா நியாயம் விசாரிக்கிறதுக்கு. டியூரிங் த ஸ்பேஸ் ஆஃப் 450 years. எவ்வளோ காலப்பகுதி? 430 வருஷம் அப்படின்றது ஒரு கிளியரான டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஃபார் 450 years he gave them judges. 430 வருஷங்கள், சாரி 450 வருடங்கள் நியாயாதிபதிகளை கொடுத்தாரு. எது வரைக்கும்? சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும். இவ்வளோ கிளியரான இந்த இடத்துல சில கிளியர் டிரான்ஸ்லேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். அதனோட தமிழ் வெர்ஷன் தான் இது. ஓகேங்களா? அண்டு ஆஃப்டர் ஹீ அப்படின்றதெல்லாம் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்? கிளியர் டிரான்ஸ்லேஷனில் பார்த்துட்டோம்னா அதுவும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ நியாயாதிபதிகளின் காலம் என்ன? 450 வருடங்கள் தான். ராஜாக்களின் காலம் நமக்கு நல்லா தெரியும். சவுலிருந்து சவுல் 40, தாவீது 40, சாலமோன் 40, மொத்தம் 120. சரிங்களா? ஸோ அப்போ சாலமோன் காலப்பகுதியில் அப்படின்னு சொல்கிறதோட ரெகோபியாம் காலப்பகுதியில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பிரியுது 12 கோத்திரமும் இல்லைங்களா? 10 கோத்திரம் 2 கோத்திரம்னு. நம்ம யாருடைய ராஜாக்களின் காலப்பகுதியை பார்க்குறது இல்லை, 10 கோத்திரம். ஏன்னா தேவனோடு என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இசைந்து இல்லை. யூத ராஜாக்களுடைய காலப்பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ராஜாக்களுடைய கேல்குலேஷன்ஸ் எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ராஜாக்களின் காலம்தான் நம்ம பார்க்குறோம். சவுலிருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல 513 வருஷங்கள் சிதேக்கியா ராஜா வரைக்கும். ஓகேங்களா? மொத்தம் 513 வருஷங்கள். இதில் இன்னும் கிளியர் இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் வருகிற காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப கிளியராக பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேக காரியங்கள் எழுதியிருக்காங்க. இது 513னா எஸ் 513 தான்.
ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற காலப்பகுதியில் சில வருடங்களை ரெடியூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப கிளியராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ராஜா, கடைசி ராஜா சிதேக்கியா ராஜா காலத்து வரைக்கும். ஓகேங்களா? 513 வருஷங்கள். அடுத்து சிறையிருப்பின் காலம் 70 வருஷம் இல்லைங்களா? இது நமக்கு தெரியும் 70 வருஷம் அப்படின்றது. அப்போ சிறையிருப்பின் காலம் முடிந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரை, அப்போ இது வரைக்கும், அதாவது சிறையிருப்பின் காலம் 70 வருஷம் முடியுது. 8வது பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறையிருப்பின் காலம் முடியறதுலேருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும். அப்போ இதுக்கப்புறம் அந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாரு, சார்ஜ் எடுத்து ஸோ இஸ்ரேல் ஜனங்களை உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுப்புறதை பார்க்குறோம், ஆலயத்தை கட்டி எழுப்புறதுக்கு. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இதுக்கப்புறம் நமக்கு வேதத்தில் ஈவன் சொல்லப்போனால் அந்த 70 வருஷம் தான் நமக்கு இருக்குது. 70 வருஷம் எந்த வருஷத்தில் முடியுது அப்படின்றது கூட நமக்கு என்ன ஆகலை, வேதத்தில் ரெக்கார்டு இல்லை. ஓகேங்களா? பட் இதுக்கு ரொம்ப கிளியராக 2வது வால்யூமில் அநேக விஷயங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற சரித்திர காரியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வருஷத்தில் கோரேஸ் ராஜா அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக கிபி 536. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது இதுக்கு. 536 எப்படி, அப்போ யாரெல்லாம் என்னென்ன எழுதுனாங்க, அப்போ என்னென்ன எழுதின விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கூடாது. 536 நல்ல, அதாவது ஒரு ஒரு ஹிஸ்டாரியன் இருக்காரு வச்சுக்கோங்களேன், இவர் எழுதுனா கரெக்டாக தான் இருக்கும், அதில் எது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிற வரலாற்று ஆசிரியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எழுதப்பட்ட விஷயங்களை ரொம்ப கிளியராக அங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 70 வருஷமா முடிஞ்சிட்டு. 70 வருஷம் எப்போ முடியுது, கிபி 536. அப்போ 536லேருந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும் எத்தனை வருஷம், 536 வருஷம் தான். கிமு 536லேருந்து கிபி 1 வரைக்கும் 536 வருடங்கள். இதுதான் வேதாகம காலக்கணக்கு. இப்போ சொல்லுங்கள், ஃபஸ்ட் பார்ட்டில் எத்தனை வருஷம், குயிஸு 1556. வெரி குட், போட்டுடலாம், 100 மார்க் போட்டுடலாம். இப்போ அடுத்து ஜலப்பிரளயத்திலிருந்து தேராக மரிக்கிற வரைக்கும், அதாவது உடன்படிக்கை பண்ணுற வரைக்கும் ஆபிரகாமோடு 427 வருஷங்கள். ஓகேங்களா? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுறதுலேருந்து அடுத்து நியாயப்பிரமாணங்கள் கொடுக்குற காலம் வரைக்கும் எத்தனை வருஷம், 430 வருஷம். அந்த 430 வருஷம் இதையும் நியாயாதிபதிகளின் காலத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து கானானுக்குள்ளே போகிறது ஒரு 40 + 46 வருஷங்கள். ஓகேங்களா? மொத்தம் 46 வருஷம். நியாயாதிபதிகளின் காலம் 450 வருடங்கள். ராஜாக்களின் காலம் 513 வருடங்கள். ஓகேங்களா? சிறையிருப்பின் காலம் 70. ஸோ சிறையிருப்பின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 536 வருஷம். டோட்டலாக எத்தனை வருஷம் வரும், 4128. ஓகே, வெரி குட். 4128 வருடங்கள். எங்கிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாமுடைய பிறப்பிலிருந்து, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து, அதாவது ஆதாமுடைய படைப்பிலிருந்து, மாற்றி சொல்லிட்டு மன்னிக்கும், ஆதாமுடைய படைப்பிலிருந்து, படைக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து நம்ம காலப்பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் 4128. இப்போ எடுத்துக்கலாமா? ஆதாம் படைப்பு, அதிலிருந்து 1656 முதல் பாகம், 2வது பாகம் 427, 3வது பாகம் 430, இப்படியே போட்டோம் அப்படின்னா ஸோ கடைசியாக 536, கடைசி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 4128 வருடங்கள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த XY ஆக்சஸ் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் எத்தனை வருஷம், 4128 வருஷம். ஓகேங்களா? அடுத்து 4128க்கு அப்புறம் கிபி 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போ எந்த வருஷத்தில் இருக்கும், 2025. அப்போ என்ன பண்ணலாம், 2025
ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போது கிபி 1 2 3 பார்க்கலாம். இப்போ கிமு 1 2 3 அப்படின்னா கிமு எத்தனாவது வருஷத்தில் ஆதாம் படைக்கப்பட்டிருப்பார்? அவ்வளோதான், 4128 வருஷம் ஆதாமுடைய படைப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4128 ப்ளஸ் இப்போ வந்து 2025 ஆட் பண்ணோம்னா 6153. ஸோ இப்போ ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷங்கள்? கிட்டத்தட்ட 153 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ 4128 ப்ளஸ் 1872 இதை ஆட் பண்ணுறப்ப தான் எத்தனை வருஷம் வரும்னா நமக்கு 6000 வருஷம் கிளியராக கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் தானியேல் சொல்லப்பட்ட வசனங்கள், அது மட்டும் இல்லாமல் ஜூப்ளி கணக்கில் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக திரும்ப கொடுத்தலின் காலம் எப்போ தான்? 1874 தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 4128 ப்ளஸ் 1874 வருடங்களை கூட்டினோம்னா எத்தனை வருஷம் இருக்கும்? 6002 இல்லைங்களா? இப்போ 6000 வருஷம் நமக்கு என்ன ஒன்றும் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அப்போ 2 வருஷம் நமக்கு எக்ஸஸாக வருது இல்லைங்களா? ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்ற வரைக்கும் 6002 வருடங்கள் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த 2 வருடங்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் எந்த பாவமும் செய்யாமல் பரிபூர்ணமாக இருந்தார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நாமளே தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ எங்கே 2 வருஷத்தை மைனஸ் பண்ணோம்? 1874 4128 4128 2 வருஷத்தை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் 6000 வருஷம் எங்கே வரும்? AD 1874 வரும். அப்படின்னா இந்த 6000 இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாம் பாவம் செய்ததுலேருந்து இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகை வரைக்கும் ராஜாவோடு வந்திருக்கிற ஒரு விஷயம் 1874. ஓகேங்களா? இப்போது ஏன் 2 வருஷம் இவங்க ஆதாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்? இப்படி கேட்குறதோட இந்த மாதிரியான அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கணுமா தேவன்? நம்ம படைக்கப்பட்டதுலேருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 வருஷம் அங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தேவன் யாருக்கு ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாருக்குள்ள கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாமுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய அனுபவங்கள் வேணும்ல. அனுபவங்களே இல்லைன்னா என்ன ஆகிறது? இல்லை பேர் வைக்கணும், இது சிங்கம் புலி எல்லா விருது பேர் வைக்கணும், நாட்கள் வேணும்ல இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக ஸோ குரோனாலஜி பேசிஸில் 2 வருஷம் நம்ம அங்கே தான் போய் என்ன பண்ணுறோம்? ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்கூடாதுன்னா ஆதாமுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும், ஒரு பரிபூர்ணமாக இவர் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு வேளை இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆதாம் உயிரடைந்து இப்போ கடைசியாக 1000 வருட அரசாட்சியினுடைய கடைசி பகுதியில், அதாவது அந்த 1000 வருட அரசாட்சியில் உயிரடைந்து வந்து ஜீவனை பெறுவார் இல்லைங்களா? ஜீவனை பெறும்பொழுது அவர் படைக்கப்பட்ட பிறகு அந்த பரிபூர்ண நிலையில் இருக்கிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் நினைவு கூறுவார்ல இல்லைங்களா? ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன பண்ண போகிறாருன்னா அவர் வாங்க போகிறாரு. ஸோ அப்போ டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம், டெஃபினட்டாக நாம் 1874 அப்படின்றது 6 வருஷம் முடிஞ்சிடுச்சு. தட் இஸ் 6000 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 6 நாள் முடிஞ்சிடுச்சு, 6000 வருஷம் முடிஞ்சிடுச்சு. கடைசி 1000 வருஷத்தில் நம்ம கிளியராக இருந்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கிளியர். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏன் இப்படி 2 வருஷம் மட்டும் நீங்கள் அங்கே எடுத்து வைக்கிறீங்க, அதனால் இது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள். அப்போ இன்னும் டீட்டெயிலாக இந்த ட்ரூ குரோனாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்மையாக இன்னும் கிளியராக என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் வருகிற பாகங்களில். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இது கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி குறித்து நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிடுச்சு. நம் காலத்தை அறிந்தவர்களாய்
இப்படி நடக்க வேண்டும். இந்த வசனம்லாம் படிக்கிறோம். ஸோ இந்த பைபிள் குரோனாலஜியுடைய முதல் பாகத்தில் பேசிக்கில் நம்ம என்ன கேட்டோமோ அதான் கேட்டோம். என்னென்ன அடிஷ்னலாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேருந்து பார்க்கல, ரசூல் அவர்கள் எழுதின விஷயங்கள் தான். 430 வருஷத்தில் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் 450 வருஷம் அங்கே வசனங்கள் எப்படி கொடுக்கப்பட்டதுக்கு அது சரியான விளக்கங்கள் என்ன, சரிங்களா? ஸோ அப்போ ராஜாக்களின் காலத்தில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ இந்த பாகங்கள் இருக்குல்ல, முக்கியமான பாகங்கள் எல்லாம், இந்த பாகங்களோட நம்பர்ஸை நீங்கள் தயவு கூர்ந்து மைண்டில் வச்சுக்கோங்க. வருகிற காலங்களில் அது நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக கிளியராக புரியும். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.